ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் குமரன். இது உங்களோட பக்ஸ் பரிதாபங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் தான் இது. இந்த வாரம் ஃபுல்லாக சாம்சங் வீடியோ தான் வரும் போல், அப்படி தான் இருக்குது. சரி, ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ என் கையில் இருக்கிற ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட வாட்ச் 4. ஸோ வாட்ச் 4 தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாட்ச் 4ல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ண முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வருஷம் பழசு வாட்ச் இது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஃபரு அது இதுன்னு போட்டு அடின்னு அடித்து இன்றைக்கி 9,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சாம்சங் வெப்சைட்லேயே 10,000 தான். கார்டு ஆஃபர் அப்ளை பண்ணிங்கன்னா 1000 ரூபா கம்மியாகும். ஸோ 9,000 ரூபாய்க்கு இந்த வாட்ச் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை கேட்டிங்கன்னா 9,000 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்தான வாட்ச்சு. ஒரு டியர் 1 பிராண்ட்லேருந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்னஸ்க்காகவும் சரி, இல்லைனா உங்களுக்கு சீன் போடுறதுக்காக இருக்கட்டும். நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், நான்லாம் சீன் போடுறதுக்கு தான் வாங்கினேன்னு. இதை முக்கால்வாசி ஃபிட்னஸ் செகண்டரி தான். ஸோ சீன் போடுறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு ஸ்டேட்டஸை மேலே கொண்டு வரதுக்காக இருக்கட்டும், இல்லைனா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா லுக்குக்காக வாங்குவாங்க. அது சீனுன்னு சொல்லலாம், சரி லுக்குக்காக வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டை யூஸ் பண்ணி பார்க்குறேன், ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரியல, ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்காக இருக்கட்டும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 9,000 ரூபாய்க்கு இந்த வாட்செல்லாம் செம்ம ஒர்த்து. ஸோ அவங்களுக்காக இந்த வாட்ச் 9,000 ரூபாய்க்கு வந்துச்சான்னு எனக்கு தெரியாது. ஆனால் 9,000 ரூபா. வாட்ச் 5க்கும் வாட்ச் 4க்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சமாக ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக சொல்ல போனால் இதில் என்ன ப்ராசர் யூஸ் பண்ணாங்களோ அதே கரும்பு தான் அதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. சாம்சங்கை பொறுத்தவரை வாட்சில் இருக்க ப்ராசரை மாற்றவே மாட்டோம். 5 வருஷம் ஆனாலும் அதே ப்ராசர் தான் கொடுப்போம். வாட்ச் 3 வரைக்கும் ஒரே ப்ராசர் தான் கொடுத்தாங்க. வாட்ச் 4ல் தான் தடு மாதிரி ப்ராசர் மாறிச்சு. எக்ஸினோஸ் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஃபயரிங் சிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஹீட் ஆகாதுங்க. இதெல்லாம் என்ன பண்ண போகுது? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் ரொம்ப போட்டு அடிக்க போகிறதில்ல. அதனால் இது ஒன்றும் பெருசாக ஹீட் ஆக போகிறதில்ல. ஸோ நம்ம வந்த பாயிண்ட்டை விட்டு மற்ற பாயிண்ட்டுக்கு போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ச் 4லேயும் சரி, வாட்ச் 3லேயும் சரி, வாட்ச் 2லேயும் சரி, ஏன் வாட்ச் 1லேயும் சரி, சாம்சங்கோட எல்லா வாட்ச்லேயுமே இந்தியாவை தவிர மற்ற எல்லா கண்ட்ரிலையுமே இசிஜி ஒர்க் ஆகும், ப்ளட் ப்ரெஷர் ஒர்க் ஆகும், சாம்சங் பே ஒர்க் ஆகும், இருக்கிற எல்லா ஃபீச்சரும் ஒர்க் ஆகும். நம்ம இந்தியாவுக்கு மட்டும் ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லைங்க. அது சாம்சங்கை தான் கேட்கணும். சாம்சங்கை கேட்டால் கதையாக சொல்லுவான், எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவல் வரல, எங்களுக்கு ஹெல்த் செக்ஷன்லேருந்து அப்ரூவல் வரல, எங்களுக்கு சாம்சங் பே மொபைலில் அப்ரூவல் இருக்குது, வாட்சில் அப்ரூவல் இல்லை. இது எந்த கொடுமை, எங்கே போய் சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாம்சங் பே அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, என் வாட்சில் நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்றத ஒரு டெமோ மாதிரியும் காட்ட போகிறேன். ப்ளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வாட்ச் 4ல் சாம்சங் பே ஒர்க் ஆகணும் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா உங்கள் வாட்சில் டயலர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டயலர் ஓப்பன் பண்ணிவிட்டு *#2712434266344# இந்த நம்பரை டயல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஐக்கான் ஒன்று ஓப்பன் ஆகி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்திங்கன்னா சேல்ஸ் அண்ட் நெட் கோட், இதுதான் அந்த பேஜோட நேமு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய கோட் இருக்கும். ஸோ நீங்கள் தள்ள பார்த்திங்கன்னா ஏலேருந்து Z வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கோட்ஸ் வந்துட்டுருக்கோம். அதில் நீங்கள் பார்த்திங்கன்னா MEA இதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா வாட்ச் பார்த்திங்கன்னா ரீபூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரீஸ்டார்ட் ஆன அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜின்ற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கலாம். நீங்கள் வீடியோலையும் பார்ப்பீங்க. நான் பேசுறது இல்லாமல் சைடில் பார்த்திங்கன்னா வீடியோ போயிட்டுருக்கோம். ஸோ வீடியோலையும் நீங்கள் பார்ப்பீங்க. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஸ்டெப்பு விட்டாலும் தப்பாயிடும். ஸோ ஒரு 5 ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த நம்பர்ஸ் போட்டு ஆஷ் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும், சேல்ஸ் அண்ட் நெட் கோடுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அதில் MEA செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்டு வாட்ச் ரீபூட் ஆகி லாங்குவேஜுன்ற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை கொடுத்துக்கோங்க. எனக்கு இங்கிலீஷ் தாங்க தெரியும், அது மற்ற தவிர வேறு எதுவும் தெரியாது. ஸோ எனக்கு இங்கிலீஷ் தெரியும், நான் இங்கிலீஷ் கொடுத்துட்டேன். இங்கிலீஷ் கொடுத்தவொடனே உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். கண்ட்ரிஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் UAE கொடுக்கணும், அதாவது அரேபியன் எமிரேட்ஸ் கொடுக்கணும். ஸோ அதை தவிர வேறு எதனா கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அங்கே சாம்சங் பே ஒர்க் ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அரேபியன் எமிரேட்ஸே கொடுங்க. கொடுத்தவொடனே திருப்பி வாட்ச் ரீபூட் ஆக ஆரம்பிக்கும்.
ஸோ வாட்ச் திருப்பி ரீபூட் ஆகும். ரீபூட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பேஜில் ஓப்பன் ஆகும். ஸோ வெல்கம் ஓப்பன் ஆனோடனே ஆஸ் யூஷுவல் நீங்கள் வாட்சில் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் மானிட்டர் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட பே அந்த ஆப்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். இன்னொன்று நீங்கள் இன்னொரு விஷயமும் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், சாம்சங் பேயோட ஆப் லிங்க்கு. அதை வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் இவ்வளோ நேரம் வாட்சில் கஷ்டப்பட்ட விஷயம் எல்லாமே அங்கே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அந்த லிங்க்கை கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். என்னோடய டெலகிராம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சுன்னா அதில் உங்களுக்கு அந்த ஆப் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் உங்கள் ஃபோனில். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த வாட்சிலிருந்து சாம்சங் பே அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்சுக்கு அது வந்து ஃபார்வர்ட் ஆகும். ஸோ ஃபார்வர்ட் ஆச்சுன்னா அதிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து இந்த வீடியோலேயே வந்துட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதில் வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஃபோனில் எப்படி சாம்சங் பே வந்து ஆட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து வாட்ச்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். வாட்சில் ஆட் பண்ண உடனே ஒரு ஓடிபி ஒன்று வரும். ஆஸ் யூஷுவல் சாம்சங் பே நீங்கள் ஃபோனில் ஆட் பண்ணும்போது எப்படி ஓடிபி வருதோ அதே மாதிரி வாட்சில் ஆட் பண்ணும்போதும் நீங்கள் ஃபோனில் தான் பண்ண போகிறீங்க அது எல்லாமே, அதுக்கு ஒரு ஓடிபி வரும். இன்னொரு விஷயம், இந்த சாம்சங் பே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா கார்டுக்கும் ஒர்க் ஆகாது, ஒரு சில பர்டிகுலர் கார்டுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதாவது ஆக்சிஸோட டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஒர்க் ஆகும், எஸ்பிஐயோட டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஒர்க் ஆகும். ஒரு சில பேங்க்குக்கு கிரெடிட் கார்டு மட்டும் தான் ஒர்க் ஆகும், டெபிட் கார்டு ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி வந்து அவங்களோட நார்ம்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதிலே காட்டும் அதுவும். ஸோ அந்த கார்டு வச்சுருந்தீங்கன்னா அது ஒர்க் ஆகும். ஸோ அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து ஆட் ஆகிடும். சரிப்பா நான் எப்படிப்பா யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் வாட்சில் பின் நம்பர் போட சொல்லும். நீங்கள் பேட்டர்ன் போடாதீங்க, பின் நம்பர் போட்டுக்கோங்க. பின் நம்பர் போட்டோடனே உங்களுக்கு வந்து அது ஆட் ஆகிடும். ஃபஸ்ட்டு பின் நம்பர் போட்டால் தான் இந்த ஸ்டெப் எல்லாமே ஃபாலோ ஆகும். உங்கள் வாட்சில் இந்த 2 பட்டன் இருக்கும். மேலே ஒரு பட்டன் இருக்கும், கீழே ஒரு பட்டன் இருக்கும். இந்த கீழே இருக்க பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் பே ஓப்பன் ஆகும். ஸோ நான் வந்து கையில் கட்டலை, அதனால் வந்து எனக்கு கண்டினியூஸாக திருப்பி வருது. ஸோ சாம்சங் பே ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு என்ன கார்டு ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கார்டு டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 கார்டு வச்சுருக்கேன். ஸோ 2 கார்டு வரும். ஸோ இந்த சாம்சங் பேவை நான் எப்படிப்பா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். எப்படி ஃபோனில் போய் பிஓஎஸ் மிஷினில் டேப் பண்ணுவோமோ அந்த மாதிரி வாட்ச் கட்டிட்டு பிஓஎஸ் மிஷினில் எப்படி போய் டேப் பண்ணிங்கன்னா இது ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகுது, நான் ட்ரை பண்ணிவிட்டு நான். ஸோ இதை நீங்கள் மறக்காமல் உங்கள் வாட்சில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம், இது பியூர்லி சாம்சங் மொபைலில் மட்டும்தான் வேலை செய்யும். சாம்சங் மொபைல் இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மற்ற மொபைலில் வேலை செய்யலை. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒர்க் ஆகலை. சாம்சங் பேன்ற ஆப்ஷனே ஒர்க் ஆகாது மற்ற மொபைலில், சாம்சங்கில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ சாம்சங் வாட்ச், சாம்சங் மொபைல் வச்சுருக்கவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம், இதை ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. எத்தனை பேருக்கு ஒர்க் ஆகுதுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஒர்க் ஆச்சு, என் ஃப்ரெண்டுக்கும் ஒர்க் ஆச்சு. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இதில் சாம்சங் ஹெல்த்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது சாம்சங் ஹெல்த் மானிட்டரிங். அதில் வந்து இசிஜியும் பிபியும் செக் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னா அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அது வேணும்னா சொல்லுங்கள், அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். எத்தனை பேருக்கு வேணும்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானுக்கு அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா தம்ஸ் டவுன் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.